எத்தனையோ ஜட அலங்காரம் நான் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி பண்ண போகிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று. ஏன்னா வந்து ஆடி போகிறோம், ஆடி போகிறதுக்கு அம்மனுக்கு வளகாப்பு, அம்மன் வளகாப்புன்றதால நம்ம இன்றைக்கி ஸ்பெஷலாக அம்மனுக்கு ஒரு மாலையும் ஜட அலங்காரமும் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி பண்ணுறேன். இன்றைக்கி நான் வந்து தாமரைப்பூ தான் எடுத்தேன், தாமரைப்பூவும் ப்ளஸ் வந்து நான் வந்து ரோஸ் பூவும் எடுத்துக்கிட்டேன், குட்டி ரோஸ் பூவும். இதை வந்து ரோஸ் பூ வந்து நார்மலாக மாலை கட்டு மாதிரி கட்டிக்கிட்டேன். தாமரைப்பூ நம்ம இந்த மாதிரி நம்ம எப்போவுமே வந்து அந்த மடக்கி கட்டுவோம்ல அந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு அது கூட வந்து ஒரு வளையலும் வச்சு, சின்ன வளையலும் வச்சு நான் வந்து மாலை கட்டிட்டேன். எனக்கு பர்சனலாகவே இந்த மாலை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது போக பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் அவங்க கையாலேயே வந்து மாலை கட்டி சாமிக்கு போடணும்னு யாருக்கெல்லாம் ரொம்ப ஆசை, இது வரைக்கும் யாரெல்லாம் போட்டிருக்கீங்க அந்த மாதிரி போடுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஜட அலங்காரத்துக்கு நான் இன்றைக்கி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது என்னன்னா ஃபோம் ஷீட் தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வாழை மட்டை யூஸ் பண்ணுவாங்க, நான் இன்றைக்கி ஃபோம் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு இந்தியாவட்டத்தை வந்து நம்ம வந்து ஒரு கம்பியில், நான் ஏற்கனவே கம்பி யூஸ் பண்ணல பூ கட்டுறதுக்கு, அந்த கம்பி வந்து யூஸ் பண்ணி அதில் வந்து நான் வந்து நந்தியாவட்டத்தை கோர்த்து வச்சுட்டேன். ஆல்ரெடி கோர்த்து நந்தியாவட்டத்தை இப்படி நம்ம எப்போவுமே ஜடராளருக்கு எப்படி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் அதே மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து மொத்தம் 7 வகையான ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு நான் வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆசை அம்மனுக்கு இந்த மாதிரி செஞ்சு போடணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாலையும் இந்த ஜட நெட்டும் எப்படி இருக்குன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.